அதனால தான் அட்டெண்ட் பண்ண முடியல. ஃபுல்லா டிரைவிங்ல இல்ல தான் இருந்தேன். வேலையை பாருங்க. நான் வந்து வேலையை பாருங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குதுங்க கேக்குது. அது ஒரு தப்பு இல்ல, அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த சயின்ஸ் சரி சரிங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பிச்சு நாம சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். நம்ம வந்து அனுப்ப முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சரி சரி. அந்த 30 பக்க ஆவணத்தை வந்து நம்ம புதுசா ஒண்ணு இந்த ஃப்ரூஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரூஷன், அதாவது சரிங்க. ஃப்ரூஷன்லயே வேலை செய்யாது. ஹை ஃப்ரீஷன் இருக்கு இல்லையா, வாட்டர் வந்து ஆ ஃப்ரீஸ் பண்ணாலும் வேலை எலக்ட்ரிசிட்டி தருது. சரி சரி சரிங்க. வாட்டர் ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரீஸ் பண்ணா அதே சேம் எலக்ட்ரிசிட்டி வந்து 0.5 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்ப் தருது. அது வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். சரி அது சரி வந்து 30 பக்கம் டாக்குமெண்டா பண்ணியிருக்கேன். சரி சரி சரிங்க. ஏதோ பேட்டன்ட் வாங்கியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கோ பேட்டன்ட் வாங்கியிருந்தீங்களா? பேடன்ட் ரெஜிஸ்டர் தான், பேடன்ட் எல்லாம் கிடையாது, இல்ல பேடன்ட் ரெஜிஸ்டர், ஒன்ல கான்செப்ட் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்ட்ரி. அதுக்கே 3000 வேணுங்க. ஓ ஓ. நம்ம சரி அது சரி சரி. அது வந்து எப்படின்னா, கான்செப்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சாம்பிள் பண்ணி பார்த்து விட்டுறது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணோம்னா அது இன்ஸ்டிடியூஷன் நமக்கு தேவை. நம்ம அதை செய்ய முடியாது அதெல்லாம். அதாவது அதாவது நமக்கு சரி சரிங்க. இன்ஸ்டிடியூஷன் இல்லாம செய்ய முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. என்னது? ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருது இல்லைங்களா? ஆமா, இந்த மாதிரி இப்ப அப்படி பார்த்தா நான் 50 கண்டுபிடிச்சிருக்கேன். 50க்கு ரெஜிஸ்டர் பண்ண 5 லட்சம் வேணும். இப்ப அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அஞ்சு நமக்கு வருஷம் ஆமா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து 2 ரெஜிஸ்டர் பண்ண, பிசிக்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், கெமிஸ்ட்ரில ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சரி சரி சரிங்க. பிசிக்ஸ் அது ஒரு ஓகே. அந்த ஒரு காப்பி அந்த ஒரு காப்பி பார்த்து. பேசு பேசு. அது சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன அனுப்புனா, இந்த மேக்னெட் மட்டும் கொண்டு வரணும். சரிங்க அது சரிங்க. தனிப்பட்ட என்னால ஒரு ஆள் செய்ய முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ல தான் செய்ய முடியும், யூனிவர்சிட்டியில தான் செய்ய முடியும், சரி சரி. பிரைவேட் லேப்ல செய்ய முடியாது. ஓ ஓ ஓ. பிரைவேட் லேப்ல இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி? இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்களா இல்ல கவர்மெண்ட் ஐஐடி, சென்ட்ரல் காலேஜஸ்? கவர்மெண்ட் சார், ஃபாரின் ஐஐடி, ஃபாரின் ரிசர்ச் சென்டர் இங்க தான் பண்ண முடியும், கவர்மெண்ட் ஐஐடி தான் பண்ண முடியும். ஓ ஓ ஓ. சரி சரி சரி. இது எனர்ஜி சைடு. ஏன்னா அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து இப்ப நீங்க யூகேல தொடர்பு இருக்கனால, யூகேல வந்து மேக்னெட்டிக்ஸ் ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது. யூகேல இருக்க யூனிவர்சிட்டி மேக்னெட் ஆராய்ச்சி பண்றாங்க, செராமிக் அண்ட் மேக்னெட்டிக். எம்ஐடி சரி பண்றாங்க, சரிங்க. அமெரிக்கா என்ஐடி பண்றாங்க. அப்புறம் வந்து மேக்ஸ் பிளாங்க் பண்றாங்க, ஜெர்மனில மேக்ஸ் பிளாங்க் பண்றாங்க, அமெரிக்கால எம்ஐடி பண்றாங்க, ஜப்பான்ல சரி சரி. பண்றாங்க. இவங்கெல்லாம் வந்து கிரியோஜெனிக்ல பண்றாங்க. மேக்னெட்டிக்ஸ் இந்த கிரியோஜெனிக் மேக்னெட்டிக் ட்ரை பண்றாங்க. இப்போ நான் கிரியோஜெனிக்ல டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ 3 ml சாம்பிள் நான் வந்து எல்லாமே 3 ml சாம்பிள் தான். 3 ml சாம்பிள் வந்து நான் அதே மாதிரி எப்பவும் வழக்கம் போல தான், 3 ml சாம்பிள் வழக்கம் போல தான். சரி இது இப்போ இது 3 ml சாம்பிள் பாட்டில். சரி சரிங்க. இது ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணி 0 டிகிரில கொண்டு போனா எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது? எது மூவ் ஆகுறது இல்லை எதுவுமே. சரிங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் வரும், ஹைட்ரஜன் வராது, ஹைட்ராக்சைடு வராது. ஓ ஓ, ஓ, ஓ. சரி சரி இது சரிங்க. சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. அதனால அந்த மேக்னெட் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து செரமிக் பிளேட்டா கன்வெர்ட் பண்றோம். செரமிக் அது வந்து செரமிக் பிளேட், அது 2 mm திக்னஸ். சரி சரிங்க. மேக்னெட்டா மாத்திரப்ப ஓகே 10 ஓகே. mm திக்னஸ். மேக்னெட்டா மாத்திரப்ப 10 mm. அதை வந்து டைனமோல பேர் காயில் சுத்துறதுனால அதுக்கு வந்து மேக்னெட்டிஸ் பண்ணணும். இதுக்கு மேக்னெட்டிஸ் பண்ண தேவையில்லை, தண்ணிக்குள்ள போறதுக்கு மேக்னெட்டிஸ் பண்ண தேவையில்லை. சரி சரி சரிங்க. புரியுதா? புரியுது புரியுதுங்க. தண்ணிக்குள்ள போடுறதுக்கு வந்து வெறும் செரமிக் பிளேட், அவ்வளவுதான். 2 mm ஒரு திக்னஸ் வந்து பார்த்தா எவ்வளவு வேணா திக்னஸ் சரி வச்சுக்கலாம். சரிங்க. 2 mm மினிமம் 3 mm திக்னஸ். அது இத உங்களுக்கு அந்த 30 சரிங்க. பேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து கூல்ல வேலை செய்யும், எல்லாத்துலயும் 5 கான்செப்ட்ல வேலை செய்யும். அதுக்கு எல்லாமே இந்த 8 மெட்டல் ஆக்சைடு தான். எல்லாமே ஒரு டிசைன் கூட பண்ண பத்தி டிசைன் பண்ணி அனுப்பிச்சது என்ன பாத்தீங்களா இல்லையா? ஆமா ஆமாங்க. ஒரு நடுவுல ஆமா. சில் அப்படின்னு குவாண்டம் கூல் அப்படின்னு போட்டிருப்பேன், குவாண்டம் கூல் போட்டிருப்பேன், குவாண்டம் ஃப்ரீசிங் அப்படின்னு ஃப்ரீசிங் சேரமிக் மேக்னெட் போட்டிருப்பேன். ஒரு படம் போட்டு அனுப்பிச்சேனே சரி இல்லையா? சரிங்க. அது பார்த்துட்டு சுத்தி 8 மெட்டல் ஆமாங்க. இருக்கிற மாதிரி. ஆமாமா ஆமா. இது நீங்க ஆமா. யாருக்காவது அனுப்பலாம், அதாவது நீங்க அனுப்பலாம் நீங்க. சரி சரிங்க. சரி.
அப்படி ட்ரை பண்ணுங்க ஓகே. அது. சரி, நீங்க உங்க சரிங்க. கார் கம்பெனிக்கே அனுப்புங்க. நான் ஸ்வீடன்ல இருக்கிற குமாருக்கு பண்ண சொல்லியிருக்கேன். அவர் பண்றேன்னு இருக்காரு. ஓகே, ஓகே, ஓகேங்க. சிங்கப்பூர் சிங்கப்பூர் இவர் இருக்காரு இல்லையா? சிங்கப்பூர் அவர் பேர் என்ன? திருலோகச்சந்தர். அவர் நான் பண்றேன்றாரு. சரி, நீங்க என்ன சரிங்க. பண்றீங்கன்னா, நீங்க யூகேல கான்டாக்ட் இருக்கறனால நீங்க பண்ணலாம். சரிங்க. நான் ஃபார்வர்ட் கார் பண்றேங்க கார் உங்களுக்கு. கம்பெனி கொடுங்க. கார் கம்பெனி கொடுங்க. அவன் 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 செய்ய முடியும். அவனுக்கு மேக்னெட் சரி ஈவி வெஹிக்கிள் தான். அவன் மேக்னெட் எல்லாம் செய்ய முடியாது. இது வந்து ஹைபிரிட் மேக்னெட். இது வரைக்கும் யாரும் ம். கண்டுபிடிக்காதது. சரி, சரிங்க. அதனால ம், ம். அதை செஞ்சுட்டா அந்த மேக்னெட் வராத வரைக்கும் அந்த மேக்னெட் வந்துட்டா கிராவிட்டி வீல் கொண்டு வந்துடலாம். சரி, சரிங்க. கிராவிட்டி வீல். ஆனா இந்த மேக்னெட் தயாரிக்காம வேற எதுவுமே பண்ண முடியாது. சரி, சரிங்க. இந்த மேக்னெட் எதுல வச்சாலும் வேலை செய்யும். தண்ணியில போட்டாலும் வேலை செய்யும். ம். தண்ணியில போட்டா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எலக்ட்ரிசிட்டி பிரிச்சு கொடுங்க. ஹைட்ரஜன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் எலக்ட்ரிசிட்டி 3 தண்ணியில கிடைக்கும். எங்களுக்கு கரண்ட் மட்டும் தான் ம். வேணும்னா இதுல வச்சிடலாம், ஃப்ரீசர்ல வச்சிடலாம், எங்க பனிப்பாறையில வச்சிடலாம், பனிப்பாறையில. சரி, சரிங்க. அதுக்கு எல்லாமே இந்த எது தேவை? இந்த செராமிக் மேக்னெட் தேவை. என்னது? சரிங்க. செராமிக் மேக்னெட் தேவை. அதை புரிஞ்சுக்கங்கிறேன். சரி, சரிங்க. இப்ப சாம்பிள், அதாவது இப்ப நான் சொல்றது வந்து சாம்பிள் செக் பண்ணி பாக்குறதுக்கு இது ஓகே. சாம்பிள் செக் பண்ணி பாக்குறதுக்கு ம். இது ஓகே. ம். ஆமா 3 ml தண்ணி ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு ஜிங்க் கம்பி ஒரு காப்பர் கம்பி வச்சு பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்ப் எப்படி வருது? ஆமா. வாட் ம். ஃப்ரீஸ் ஆயாச்சு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. எந்த மூவ்மெண்ட்டே இருக்காது. ம். எப்படி வருது? ம். ம். இதுதான் அதுக்கு தான் 30 பக்கம் அது தயார் பண்ணியிருக்கேன். அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க சரி, கார் ஓகே. கம்பெனிக்கு அனுப்புங்க. சரி, சரிங்க. அவன் படிச்சு பார்த்துட்டு ஓகே சொன்னானா அவன் சாம்பிள் செஞ்சு பார்க்கும்போது 10 ரூபா சாம்பிள் செஞ்சு பார்த்துருவான். 10 ருபீஸ் சாம்பிள் செஞ்சு பார்த்துருவான். என்னது? ஆ. ஆமா. 10 சரி, ருபீஸ் சரிங்க. சாம்பிள் வச்சு செஞ்சு பார்த்தானா அதுல சொல்லி ஜிங்க் ராடு, அலுமினியம் ராடு, காப்பர் ராடு அப்படி சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே சொல்லி 30 பக்கம் அனுப்புறேன். நீங்க அனுப்புங்க, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. வாய்ப்பு இருந்தா வாங்க, ம். வகுப்புக்கு வாங்க. ஏதோ ஒரு வகுப்புல வேலை முடிஞ்சிருச்சா எப்படி? இல்ல அப்படியே ஓடிட்டு தான் இருக்கு. வர்றதுக்கு நேரம் இல்ல. வரேங்க. நான் இன்னைக்கு காலையில வரணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளார வேற வேலை வந்துருச்சுங்க. இல்ல ஏதோ ஒரு வகுப்புலயே சும்மாவாது வாங்க. ஏதோ ஒரு வகுப்புலயே வாங்க. கண்டிப்பா. ஒன்னா காலையில இல்ல கண்டிப்பா வரேங்க. 6 மணிக்கு வாங்க, அல்லது ராத்திரி 8 மணிக்கு வாங்க. 8 மணிக்கு. ஓகே, ஓகே. கண்டிப்பா. மீறிமனம் 15 நிமிஷம் தானே. சரி, ஏன்னா சரி. எனக்கு வந்து ஆர்வம், எனக்கு வந்து சயின்டிபிக்ல ஆள் வேணும். நாம சும்மா வெறும் இந்த எனக்கு இது சலிச்சு போச்சு. எனக்கு என்னன்னா இந்த மருத்துவம் பார்த்து 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 சலிச்சு போச்சு. ஆமா. ஏன்னா நாம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமா. நம்ம நோக்கமே ஸ்பேஸுக்கு ம். போறது. ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா இது எலக்ட்ரிசிட்டி வந்தாகணும். அதாவது கிராவிட்டி தான், கிராவிட்டி எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம்னு சொல்றாரு. நான் ஆன்டி கிராவிட்டி எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம்னு சொல்றேன். சரி, சரிங்க. ஏன்னா நமக்கு கிராவிட்டியே ம். தேவையில்லைங்கிறேன். கிராவிட்டியே தேவையில்ல. அதான் ஆன்டி கிராவிட்டி. கிராவிட்டியே தேவையில்லைங்கிறத கான்செப்ட். இது வந்துட்டு இதுதான் வந்து தேர்ட் கான்செப்ட், தேர்ட் மூவ்மெண்ட். அதாவது நியூட்டன் அடிபட்டு போகும், ஐன்ஸ்டீன் அடிபட்டு போகும். சரி, ஆனா சரிங்க. அது வந்து சாம்பிள் செஞ்சு பார்க்கணும்னா 50% சக்சஸ் ஆகும். சரி, ஆன்டி சரிங்க. கிராவிட்டி வேலையே வந்து 12 நிமிஷம் ஓட்டலாம். 12 நிமிஷம் ரன் பண்ணலாம். வரலாம். அது அனுப்பிச்சிருங்க பாருங்க. உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டி எப்படி செய்யறது ஒரு படம்ல போட்டுச்சா இல்லையா? ஆமா, ஆமா. அந்த ஆமாங்க. ஃபார்மேட்டை செஞ்சா 50% அதாவது கான்செப்ட் வந்து கான்செப்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். கான்செப்டை ப்ரூவ் பண்ணல மாதிரி கண்டினியூட்டா ரன் பண்ண முடியாது. சரி, சரிங்க. ஏன்னா அந்த ஆமா. ஏன்னா அந்த டைனமோக்கு பவர் இல்லை. அதாவது அந்த பிஎல்டிசி அந்த டிசி மோட்டருக்கு பவர் இல்லை. பவர் இல்ல. 24 மணி நேரம் ஓடணும். 1 HP கொடுத்து 4 HP விடணும். அது வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரன் ஆகணும். என்னது? 24 hours ரன் ஆகணும். ஆமா. அதுக்கு தான் அந்த ஆல்டர்னேட்டுக்கு தான் அந்த அந்த மேக்னெட்டுக்கு அந்த பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு பதிலாக தான் நாம சொல்லக்கூடிய மிக்சிங் ஆக்சைடு, இந்த மிக்சிங் மெட்டல். இது யாரு வேணா செய்யலாங்க. இது பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதுக்கெல்லாம் பெரிய இன்ஜினியர். உங்களுக்கு புரிஞ்சா சரி, எனக்கு புரிஞ்சா சரி, அந்த சுந்தருக்கு புரிஞ்சாலும் சரி, ஸ்வீடன் குமாருக்கு புரிஞ்சாலும் சரி. எனக்கு இப்ப நீங்க ஒரு சயின்டிபிக்ல வாங்க. சுந்தர சார் நான் வெறும் டாக்குமெண்ட் தான் அனுப்ப போறேன், வெறும் பேப்பர் அனுப்ப போறேன். என்னது? பேப்பர் தான், தியரி தான். தியரி அனுப்ப போறேன். இதுக்கு என்ன செலவுங்கிறீங்க? 10 பைசா செலவு இல்லை. என்னது? கேட்ட டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி அனுப்பல, இமெயில் அனுப்பலாம். கேட்ட டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி அனுப்புறோம். சரி, சரிங்க. பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேக்குறேன்.
அது நோபல் பரிசு கிடைப்ப அனுப்பலாம். அது ம் நான் கையெழுத்து போடுறேன். அது வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்காக எம்பி எங்க சிக்க மாட்டேங்கிறது, 4 நாள் சிக்கர், இன்னைக்கு வர இன்னைக்கு நடக்கின்றாரு. ஒரு நண்பர் தான் ஏற்பாடு. அப்புறம் அவர் கட்சிக்காரரு என்னது, சரி சரி சரிங்க அவர் திமுக காரரு, அவர் கம்யூனிஸ்ட் காரரு. அதனால அவரை பிடிச்சிட்டே இருக்காரு. இந்த போலாம் போலாங்கிறாரு. டைம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லாட்டா ஒரு கலெக்டர் தான் பார்க்கணும், டிஸ்ட்ரிக்ட் சரி கலெக்டர் சரி பார்க்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கணும். ம் 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 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சைன் பண்ணலாம். சரிங்க ம் ம் அல்ல ம் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் கைல் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேலை இது? டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் பண்ணணும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணணும், அல்லது எம்பி பண்ணணும், அல்லது ஐஐடி ப்ரொஃபஸர் ரெக்கமெண்ட் ம் பண்ணணும். ஐஐடி ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சைன் வாங்கணும். சரி சரிங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சைன், அவ்வளவுதான். மற்றபடி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இவர் பண்ற ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான். வேற படிக்கல. அவங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவ்வளவுதான். சரி சரிங்க அதை அதை ம் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ஏன்னா ம் 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 ஏன்னா எல்லாம் அவங்க படிச்சு பாக்கட்டுங்க, படிச்சாவது பாக்கட்டுமில்ல. ம் ஆமா செய்யறது அப்புறம், செய்யறதுல அப்புறம் உடனே செஞ்சிட முடியாது, உடனே புரிஞ்சு கொள்ள முடியாது. 10 தடவை படிக்கலாம் நடக்காது. அதான் வேற விஷயம் இல்ல. ஆமா அப்புறம் யோசனை பண்ணுங்க. அப்புறம் சாயங்காலம் 7 8 மணிக்கு வாங்க. ஆ? நன்றி. சரி சரி சரிங்க சரி கண்டிப்பா நன்றி கூப்பிட்டு நன்றி இல்ல கூப்பிட்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. என்ன செய்யுது, வேலையில் இருப்பாங்களோ தெரியுது. இந்த மாதிரி இல்ல நேத்து கூப்பிட்டு சுத்தம் பரவாயில்ல. என்னன்னா நான் கூப்பிடணும்னு நினைச்சேன் நேத்து சுத்தமா டைம் கிடைக்கல நேத்து இல்ல இது யாரு அதான் சரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த மரியாதை தாங்க நமக்கு தேவை. நாம என்ன பொழுதுபோக்கவே பேசுறேன். எவ்வளவு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்றேன். அது உங்ககிட்ட சொல்றேன். நான் அனுப்புறதுல பூரா சயின்டிபிக்கலா இருக்குது. இவர் என்ன பண்றேன் தெரியாம இது காலை இறங்கிட்டு அது பாட்டுக்கு விட வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது இப்ப? இந்த மூளை என்ன பண்றது இப்ப? மூளை யாருக்கும் சொல்லி பாக்குறேன். எல்லாமே அப்படித்தாங்க. முயற்சி பண்ணலாம். சரியா? நன்றி நன்றி. சரி கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி